ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் இப்போ பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை அதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே வெறுமனே வதக்கி எடுத்துக்கிறேன். இது எங்கள் வீட்டு கிணறு, ரொம்ப பழைய கிணறு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. தண்ணி ரொம்ப ஆழத்தில் இருக்குது. இப்போது இந்த வருஷம் அந்தளவுக்கு மழை இல்லாததுனால பாருங்க ஆழத்தில் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். தண்ணியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு இந்த பாவக்காவை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் இதில் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சாம்பார் பவுடரும் வெறும் மிளகா பவுடரும் யூஸ் பண்ணுறேன். நான் பேக்கெட்டில் தான் எல்லாம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நான் வதக்கி வச்ச பாவக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுடணும். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதில் இந்த பாவக்காய் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதுனால பாதி வெந்திருக்கும், அதனால் நிறைய தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் செஞ்ச பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே குழம்பு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். பாவக்காய் பொரியல் செஞ்சால் இந்த மாதிரி சுட சாப்பாடில் பாவக்காய் பொரியலில் சேர்த்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கசப்பு அவ்வளவா தெரியாது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி கூட வச்சு நான் சாப்பிடுவேன். கொதிக்குது, கையை வைக்க முடியல. ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.